பௌர்ணமியை அடுத்து வரும் 5வது தினத்தில் தேய்பிறை பஞ்சமி திதி அனுஷ்டிக்கப்படுகிறது. தேய்பிறை பஞ்சமியில் வாராகியை வழிபட்டு வந்தால் எதிரிகளிடம் இருந்து நம்மை காத்து அருள்வாள். வாராகியை வழிபடுவதால் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் இன்னல்கள், இடர்பாடுகள், எதிர்ப்புகள் அனைத்தையும் வெற்றி கொள்ளலாம். துன்பங்களிலிருந்து விடுபட வாராகியை வழிபடலாம். வீட்டிலேயே பஞ்சமி திதி நாள் இரவு 8 மணிக்கு மேல் 10 மணிக்குள் விநாயகர் பூஜை செய்து நெய் அகல் விளக்கு ஏற்றி விரலி மஞ்சள் குங்குமம் வைத்து வாராகியை வழிபடலாம். வாராகி காயத்ரி மந்திரம் மற்றும் வாராகி மாலையை கூறி பூஜிக்கலாம். தோலுடன் கூடிய உளுந்து வடை, தயிர் சாதம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக் கிழங்கு, மாதுளை, எள்ளுருண்டை இவற்றை நைவேத்தியமாக வைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். மாலை வேளைகளில் ஆலயம் சென்று வாராகி அம்மனை தரிசனம் செய்து விரலி மஞ்சள் மாலை சமர்ப்பித்து தேங்காயில் நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். இப்படி தொடர்ந்து 5 பஞ்சமிகள் வழிபாடு செய்து வர கேட்ட வரங்களை அள்ளித் தருவாள் வாராகி. கடன் பிரச்சினை, எதிரிகள் தொல்லை தீர புதன்கிழமை வரும் தேய்பிறை பஞ்சமி நாளில் வாராகியை வழிபடலாம். ஓம் சியாமளாயை வித்மஹே ஹல ஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரசோதயாத் என்ற மந்திரத்தை 108 முறை கூறி வணங்கலாம். இந்த மந்திரத்தை தினமும் ஜபிக்க எதையும் சாதிக்கும் வல்லமை உருவாகும். மனதில் தைரியம் பிறக்கும். கேட்ட வரங்களை அருள்வாள் அன்னை வராகி. நோய்கள் தீர ஞாயிற்றுக்கிழமைகளிலும், மனநல பாதிப்புகள் நீங்க திங்கட்கிழமைகளிலும், வீடு நிலம் தொடர்பான பிரச்சினைகள் தீர செவ்வாய்க்கிழமைகளிலும், கடன் தொல்லைகள் தீர புதன்கிழமையிலும், குழந்தை பேறு கிடைக்க மற்றும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வியாழக்கிழமையிலும், நினைத்த காரியம் நிறைவேற வெள்ளிக்கிழமையிலும் வாராகியை வழிபடலாம். இந்நாளில் வாராகியை வழிபட்டு அனைத்து நன்மைகளும் பெறுவோம்.